எலும்பு துண்டு போட்டு ஒரு நாயை வளர்த்து வச்சிருக்காங்களே சீமான் ஒரு நாய், அந்த நாயை விட்டு முருகனை தூக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறான். சீமானுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அவன் வேலை முடிஞ்சுனே ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிட்டான். எலுமுருகன் அதை கையில் எடுத்துட்டான். அதனுடைய நீட்சி தான் இப்பொழுது திருப்பரங்குன்ற மலையில் வந்து நிற்குது. அவர் ரொம்ப மிக மூர்க்கமான ஒரு RSS நீதிபதி. அவர் வந்து கருப்பு கோட்டு போட்டு பதிலாக காக்கி டவுசர் போட்டு கூட நீதி கொடுக்கல. அவர் அப்பேற்பட்ட RSS நீதிபதி. முப்பாட்டம் முருகனுக்கு நான் தான் பேரன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க சீமானதை கையில் எடுத்துக்கணுமா இல்லையா? தமிழ் தேசிய கடப்பாறை தூக்கி அடிப்பேன் நீ சொன்னா கூட உன்னை மாதிரி ஒரு போலி தமிழ் தேசியவாதிக்கு, ஒரு சாதியவாத தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தர் நாங்கள் கடந்து போயிடுவோம். பாரதியார் அனைத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இந்த நாய் எச்சு பொறிக்கு நாய்ங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் காமெடி பண்ணிருக்காங்க. மோனோவில் உட்காந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் போட்டு காமெடி ஆயிட்டான். காரும் நான் தான், கக்கூசும் நான் தான், சோறும் நான் தான், மலமும் நான் தான். என்ன வெரைட்டிட்டே தெரியலீங்க. மனித இனத்தில் ஏலியன் வந்தா இந்த நாய் தான் ஏலிய வேஷம் போட்டு மனித வேஷம் போட்டு வந்த ஏலியன் நினைக்கிறேன். ஆம், நான் தெரியாமல் பாலியல் குற்றம் செய்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்ட ஒரு காலிப்பைய இருக்கான்னா அது இவன் தான். உலகத்திலேயே ஒன்று 15 வருஷமா டெபாசிட்டே வாங்காத ஒஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தான். இன்னொன்று பாலியல் வழக்கில் மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கடிக்க எழுதி கொடுத்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தான். இவன் ஒரு பிக் பாக்கெட்டு, இவன் ஒரு காலிப்பையன், சீமான் ஒரு சல்லிப்பையன், சீமான் ஒரு பிக் பாக்கெட்டு. இவனை பார்த்து கவனமா இருங்க, சமூகத்தில் அரசியலை நம்பி போதாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. சாதி புறையோடி போகின்ற இந்த சமூகத்திலே உழைக்கும் மக்களாகிய நம்மை சாதிகளாக பிரித்து நீ தாழ்ந்தவன், நீ கீழானவன், நீ தீண்டத்தகாதவன் என்ற படிநிலையிலே நம்மை பிரித்து வைத்து நமக்குள் சாதி முரண்களை உருவாக்கி அரசியல் அதிகாரமற்ற, கல்வி அதிகாரமற்ற, பொருளாதார அதிகாரமற்ற ஆட்களாக மக்களாக நம்மை இந்த மண்ணிலே உலாவி விட்டுக் கொண்டிருந்து 2000 ஆண்டு காலமாக அதிகாரம் செலுத்திய பார்ப்பனியம் என்ற பெருஞ்சுவற்றை தன்னுடைய அறிவு கூர்மையால், புத்தி கூர்மையால், தன்னுடைய அயராத உழைப்பால் இந்த மண்ணிலே சுயமரியாதையும் சமூக நீதியையும் சகோதரத்துவத்தையும் மக்களிடையே போதித்து அந்த பார்ப்பனிய சுவற்றை தகர்த்து இந்த தமிழ் மண்ணை சமூக நீதி மண்ணாகிய மாற்றிய தந்தை பெரியாரை போற்றி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியார் மறைந்து 52 ஆண்டு காலம் ஆன பிறகும் அவர் செய்து வைத்த சாதனையை இந்த மண்ணில் புகுத்திய சமூக நீதி சமத்துவ அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற சனாதன பார்ப்பனிய சக்திகள் 52 ஆண்டு காலமாக பல்வேறு வழியிலே இந்த மண்ணிலே தந்தை பெரியாரை ஒரு எதிரியாக, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய திராவிட என்ற சித்தாந்தத்தை தகர்க்க வேண்டிய பல திட்டங்களை இந்த மண்ணிலே வகுத்து தோல்வியுற்று நின்றது. அப்படி நேரடியாக பார்ப்பனிய முகத்தோடு, நேரடியாக ஆரிய முகத்தோடு, நேரடியாக சனாதன முகத்தோடு தந்தை பெரியார் என்ற பிம்பத்தை இந்த மண்ணிலே உடைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டவுடன் 2009 நடந்த ஈழத்தின் இனப்படுகொலை பார்ப்பனிய இனத்திற்கு, பார்ப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக, அடித்தளமாக இந்த மண்ணிலே திராவிடத்தை எதிர்க்கின்ற அடித்தளமாக கட்டமைப்பதற்கான சூழலை உருவாக்கி நின்றது. அந்த படுகொலையை நடந்த பிறகு, அந்த படுகொலைக்கு பிறகு உருவான நாம் தமிழர் கட்சி என்ற இயக்கத்தை, சீமான் என்ற இயக்கத்தை அந்த பார்ப்பனியம் என்ற அந்த நச்சு பாம்பு பயன்படுத்தி கொண்டு இருகுழல் துப்பாக்கியாக இந்த மண்ணிலே இருந்த தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இருவேறாக பிரிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சீமான் என்ற ஒரு நச்சுக்கிருமியை உருவாக்கியது குருமூர்த்தி என்ற ஒரு சமூக கிருமி, ஒரு பார்ப்பனிய கிருமி. சீமான் என்ற ஒருவனை உருவாக்கி சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவென்றால், இந்த மண்ணிலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தது யார்? அண்ணன் கூராமகிருஷ்ணனை விட இந்த மண்ணிலே தியாகம் செய்தது யார்? தந்தை பெரியார் திராவிட கழகத்தை விட, திராவிடர் கழகத்தை விட இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக்கக்கூடிய பலராகட்டும் அத்தனை பேரும் ஆதரவற்று நின்ற விடுதலை புலிகளுக்கு, அங்கே ஒடுக்கப்பட்டு அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி வேண்டி ஆயுதம் தூக்கி நின்ற விடுதலை புலிகளுக்கு இடம் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, பயிற்சிக்கு தோட்டம் கொடுத்து, அவர்களுக்கு உணவு கொடுத்து அந்த இயக்கத்தை ஆரம்ப காலத்திலே கட்டி காத்து பாதுகாத்து அந்த இயக்கம், விடுதலை புலிகள் என்ற இயக்கம் பேர் இயக்கமாக மாறுவதற்கு காரணமாக நின்றதே இந்த திராவிடம் என்ற பிளாட்ஃபார்ம் தான்.
ஏன் இவர்களுக்கு அந்த எண்ணம் வருகின்றது? எங்கெல்லாம் மனிதன் ஒடுக்கப்பட்டு நிற்கின்றானோ அவனுக்கு உதவி செய்து அவன் உரிமைக்காக அவன் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்ற தந்தை பெரியார் போதித்த கருத்தை இவர்கள் மனதிலே ஏந்தி இவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தனால்தான் விடுதலை புலிகள் என்ற இயக்கமே உருவானது. விடுதலை புலிகள் என்ற இயக்கம் பாதுகாக்கப்பட்டது. அதன் பின்பு பல்வேறு உதவிகள் அவர்களுக்கு கிடைத்தது, வளர்ந்து நின்றார்கள். நாமும் உதவி செய்தோம். இறுதி வரை நின்று போராடி ஆயுதம் மௌனிக்கப்பட்டது. இந்த போரில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் இவர் சீமான் சொல்கின்ற தமிழ் தேசிய பெரியார் என்று சொல்கின்ற மணியரசனோ இல்ல தமிழ் தேசிய பெரியார் என்று சொல்ற மாப்போசி வழிவந்த எவனாவது ஒருத்தன் வரலாறு காமிக்கிட்டோம். நாங்கள் தமிழ் தேசிய இயக்கம் வைத்திருந்தோம், விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்தி கொடுத்தோம், இத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். மாப்போசி வழிவந்தவங்க காட்டிட்டோம். இல்ல சீமான், இல்ல ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி என்ன, அத்தனை பேரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு மேடையை போட்டு உட்கார வைப்போம். இவர்கள் விடுதலை புலிகளுக்கு என்ன செய்தார்கள் என்பதை பற்றி வரலாற்று ஆய்வாக நூல்களாக என்ன காவல்துறையில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது வரலாறு. இதே சீமானுடைய வரலாறு என்ன? ஒரு போர் நடக்கும் பொழுது அங்கே சென்று எவனாவது சோர்விமானா மக்கள் கொத்து கொத்தாக தினம் வந்து 100 பேர் 200 பேர் போர்ல செத்துட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் அங்க போய் நின்று நான் இந்த கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன்னு வரலாற்றை எவனாவது சொல்லுவானா? விடுதலை புலிகளை பற்றி நீங்களும் நாங்களும் நினைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? விடுதலை புலிகளை இயக்கம் என்று நினைத்தால் எப்படி இருக்கும்? அந்த இனத்திற்காக 45,000 நம்மை போன்ற தமிழன், ரத்தம் சதையும் உள்ள தமிழன் ஏதோ ஒரு நாள் வருங்காலத்தில் நம்மை போன்றவர்கள் வந்து இந்த இனத்தை கட்டி கொடுப்பார்கள், இந்த நாட்டை கட்டி கொடுப்பார்கள், இந்த இனத்தை காத்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கையிலே 45,000 பேர் உயிரை விட்டுருக்காங்க. 45,000 விடுதலை புலிகள் போராளிகள் உயிரை விட்டுருக்காங்க. தலைவர் பிரபாகரனுடைய குடும்பம் செத்துருக்குது. பச்சை பிள்ளை பாலச்சந்திரன் நெஞ்சில் 5 குண்டு தாங்கி அந்த குழந்தை பிஸ்கட்டை கையில் கொடுத்து அந்த குழந்தை செத்து கிடந்ததை பார்த்தோம். பெரிய மகன் சார்லஸ் அந்தோணி செத்து கிடந்ததை பார்த்தோம். தலைவரின் மனைவி இல்ல, தலைவரின் மகள் இல்ல, கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கான். நம்ம விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுவதை போல இந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள வருது. இந்த சிறுப்பயலுக்கு மட்டும் எப்படி சோத்திரியாக வருது? நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? உன் வீட்டில் உங்க அப்பனோ ஆத்தாளோ அம்மாவோ அப்பனோ ஆத்தாளோ இறந்ததை பற்றி பேசும் பொழுது அந்த வீட்டில் நீ போட சோத்தை பத்தி பேசுவியா? அவர்கள் உனக்கு செய்த தியாகத்தை பற்றி உங்களை வளர்த்த விதத்தை பத்தி பேசுவியா? இவனை போன்ற ஈனப்பிரிவு உலகத்தில் கிடையாது. எங்காவது பேசி பார்த்திருக்கீங்களா? இத்தனை ஆண்டுகள், இந்த 15 ஆண்டுகள்ல சிங்கள பௌத்த பேரினவாதம் படுகொலை செய்ததுன்னு எவன் படுகொலை செஞ்சானோ அவனை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? திராவிடம் படுகொலை செய்ததுன்னு வந்து நிற்பான். விடுதலை புலிகள் அழித்தது திராவிடம் நிற்பான். ஈழம் என்ற கனவை அழித்தது திராவிடம் நிற்பான். ஏன்? இந்த திராவிடம் என்பதை அழித்தால்தான் மீண்டும் பார்ப்பனம் என்பவன் உள்ளே வந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும். இந்த திராவிடம் என்பது தமிழ் மக்களோடு கலந்து நிற்கின்றது. இந்த திராவிடம் என்பது தந்தை பெரியார் என்பவரும் திராவிடம் என்ற கோட்பாடும் தமிழ் மக்களோடு பின்னி பிணைந்து நிற்கின்றது. புரியாத புதிரா இருக்கு பாப்பானுக்கு. ராமரை எடுத்து வச்சு வட இந்தியா முழுக்க ஏன் கர்நாடகா வரைக்கும் முடிச்சிட்டான். ஒரு மதத்துவேசத்தை, ஒரு இனவாதத்தை மண்ணிலே விதித்து வந்து பிடிச்சிட்டான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எதுவும் பண்ண முடியல. அவனால் ஒரு பிளாட்டை பிடிக்க முடியல. இங்க வந்து மக்கள் ஏற்கக்கூடிய ஒற்றுமையை சிரிப்பதற்கான ஒரு கருவை அவனால் உருவாக்க முடியல. என்ன காரணம் என்றால், இவன் பெருமாள் கோயிலுக்கும் போறான், இவன் பெரியாரையும் கும்பிடுறான், இவன் சிவன் கோயிலுக்கும் போறான், இவன் பெரியாரையும் படிக்கிறான், இவன் அத்திவரதன் 1 கோடி பேர் போறான், 1 கோடி பேர் அத்திவரதத்துக்கு போறான், நமக்கு ஓட்டு போடுவோம் பாரதிய ஜனதா RSS பார்க்கிறான். அத்தனை பேர் வந்து திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இது எதிர நிற்குதுன்னு பார்த்தா ஒரு பெரும் வேர் தாங்கிக் கொண்டிருக்கின்றது சமூக நீதியை. அதுதான் தந்தை பெரியார் என்னும் பெரும் வேர். இந்த வேரை அறுக்கணும். இந்த வேரை அறுத்தாதான் அவனால் ஊடுருவ முடியும். அதற்காக தீமானுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட் தான் வீரத்தமிழர் முன்னணி வேலை தூக்கிட்டு போனா பார்த்திருப்பீங்களே. என்னன்னா, ராமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, முருகன் என்ற பிளாட் எடுப்போம், முருகன் என்ற கருவை கொண்டு வருவோம். யாரை வைத்து செல்வது? முருகனுக்கு இதுவரைக்கும் ஒரு பாப்பான அழகு குத்துனது இல்ல. நம்ம ஜெய் ஸ்ரீராமன் இருக்கோம். இதுவரைக்கும் RSS பஜ்ரங் தளோ இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ முருகனை முன்னிறுத்தி எந்த நிகழ்வையும் நடத்துறது இல்ல. அப்ப திடீர்னு நம்ம அதை கையில் எடுத்தோம்னா இது தோற்று போய்விடும் என்று சொல்லி அவர்கள் எலும்பு துண்டு போட்டு ஒரு நாயை வளர்த்து வச்சிருக்காங்களா சீமான் ஒரு நாய், அந்த நாயை விட்டு முருகனை தூக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறான். பிளாட்ஃபார்ம் அமைச்சு வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை நிறுவி பழனியில அதன் துவக்க விழா வைத்த பிறகு சீமானதை கைவிட்டுறார்.
அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் வருஷம் வீரத்தமிழர் முன்னணி பண்ணப்ப சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திருப்பாரு, ஒரு மாநாடு நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு அப்படியே எல்முருகன் கையில் கையளிக்கப்படுது. அதுக்கப்புறம் முருகன் வேலை தூக்கி கொண்டு வேல் பிரச்சாரம் என்ன பண்ணுவாங்க, வேல் யாத்திரை என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுக்க எல்முருகன் போறார். இதெல்லாம் நீங்க எங்க முடிச்சு போட்டு பார்க்கலாம்னா, இந்த ஈழப்போருக்கு பிறகு அவனோட அசைன்மெண்ட் என்னன்னா, தமிழ் இனத்துக்குள்ள திராவிடன் என்றும் தமிழ் தேசியம் என்றும் திராவிடம் என்றும் பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும். மொழி மாறாமல் தெலுங்கனோ தமிழனோ மலையாளியோ எந்த மொழி பேசினாலும் விடுதலை புலிகள் என்ற இயக்கத்துக்காக நிற்கின்றார்கள். ஒன்று சேர்ந்து பார்ப்பனத்துக்கு எதிராக திராவிடன் என்ற உணர்வோடு நிற்கின்றார்கள். இவர்களுக்குள்ள உடச்சு நிறுத்தணும். அப்ப என்ன பண்றது? இந்த முருகனை பிளாட்ஃபார்மா எடுக்கணும். அதற்கு சீமானை பயன்படுத்தி சீமானுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அவன் வேலை முடிஞ்சுனே ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிட்டா, எல்முருகன் அதை கையில் எடுத்துட்டான். அதனுடைய நீட்சி தான் இப்பொழுது திருப்பரங்குன்ற மலையில வந்து நிற்குது. ஒரு பாப்பான் ஜட்ஜானவனே அந்த பார்ப்பனனை வைத்து இதுவரை இருந்த நடைமுறையை மாற்றி ஒரு சர்வே கல், ஒரு மலையோட மூலையில் ஒரு சர்வே கல் எல்லா மலையிலும் இருக்கும். அந்த சர்வே கல் பக்கத்தில் ஒரு தர்கா, சிக்கந்தர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கு. ஏற்கனவே பலகாலமாக ஏற்றி கொண்டு வந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுவதை மாற்றி அந்த கொண்டு போய் தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்லி அந்த ஜட்ஜை நீதிபதி வச்சு, அவர் ரொம்ப மிக மூர்க்கமான ஒரு RSS நீதிபதி. அவர் வந்து கருப்பு கோட்டு போட்டு பதிலாக காக்கி டவுசர் போட்டு கூட நீதி கொடுக்கலாம். அவர் அப்பேற்பட்ட RSS நீதிபதி. அப்பேற்பட்ட RSS நீதிபதி அவர் வந்து ஒரு தீர்ப்பு அங்கேயே ஏற்றலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கொடுத்தவுடன் என்ன பண்றாங்கன்னா, தமிழக அரசுக்கு நாம் மிகப்பெரிய பாராட்டுதலை கொடுக்க வேண்டும். இரும்புக்கரம் கொண்டு அந்த நேரத்தை அடக்கி நிறுத்தினாங்க. இல்லைன்னா எனக்கு மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கும். தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு அவர்கள் எல்லாம் தடுத்து, ஏன்னா வந்தவங்க பூரா சாமி இல்லை, கடவுள் பக்தர் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள 1 கோடி பேர் திருச்செந்தூருக்கு போறாங்க வருஷத்துக்கு, 1 கோடி பேர் பழனிமலைக்கு பாத யாத்திரை போறாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா ஆடி மாசம் ஆச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இங்க நம்ம ஆதிபராசக்தி மேல்மருவத்தூருக்கு அத்தனை பேர் வராங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மதக்கலவரம் நடந்த வரலாறு உண்டா? தமிழ்நாட்டில் மதக்கலவரம் நடந்த வரலாறு உண்டா? ஆனா வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மட்டும் ஏன் நடக்குதுன்னா, இங்கே போகின்றவர்கள் கடவுளை வணங்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், அங்க போகிறவன் இந்து தீவிரவாதி, RSS இருக்கக்கூடிய இந்து தீவிரவாதி, இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய இந்து தீவிரவாதி, இவன் தான் வந்து என்ன பண்றான், இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த நிகழ்வை நடத்துறான். அப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ கொண்டு வந்து இந்த பார்ப்பனிய நீதிபதி வச்சு இப்படி ஒரு தீர்ப்பை வர வச்சுட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக மக்கள் திரள இந்த காவி பயங்கரவாதிகள் தமிழ்நாடு முழுக்க அழைத்து கொண்டு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மேல நான் போய் விளக்கேற்று கொண்டு போறான். தமிழக அரசு தடுத்து நிறுத்தியது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்லாத நமது மக்கள் வந்து மறியல் பண்ணி நிறுத்துறாங்க. நீங்க கடையை தொடங்க அப்படிங்கிறாங்க, எல்லாரும் கடை அடைக்கிறாங்க. மறுநாள் நான் கடை அடைங்கிறான், எல்லாரும் கடையை திறக்கிறாங்க. அவனால் இந்த வேலையை செய்ய முடியல. RSS என்ன அறிக்கை விடுறான்? மோகன் பகவத் அறிக்கை விடுறார். என்னன்னு மோகன் பகவத் அறிக்கை விடுறாருன்னா, இந்த இடத்தை அயோத்தியாக மாற்றுவோம், திருப்பரங்குன்ற பிரச்சனையை மிகப்பெரிய கலவரமாக மாற்றக்கூடிய செயல் திட்டம் எங்கிட்ட இருக்கு, அதை மாற்றக்கூடிய வேலை திட்டத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்ட பிறகு, ஏன் சொல்றேன்னா, இந்த அறிக்கை விட்ட பிறகு இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனை யார் கையில் எடுத்துருக்கணும்? முப்பாட்டம் முருகனுக்கு நான் தான் முத பேரன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க சீமானதை கையில் எடுத்துக்கணுமா இல்லையா? வீரத்தமிழ் முன்னணி கூட்டத்தை போட்டு அந்த இஸ்லாமிய பிள்ளைகளை மேலே ஏற்றி பக்கத்தில் இந்த ஐயாவை திட்டிட்டு இருக்க ஒரு பைத்தியகாரி ஒருத்தி, கோயம்புத்தூர் பொண்ணு ஒருத்தர், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அம்மா திட்டிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என்ன நாங்கள் ஒன்னா தாண்டா இருக்கோம், திருப்பரங்குன்ற பிரச்சனையில் வந்து உள்ள கொண்டு வரணும் யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? பாப்பானை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், RSS கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் மேலையில். ஆனால் RSS நடத்திய RSS கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜில்ங்கிற ஒரு அமைப்புடைய மேலே, அந்த விஜில்ங்கிற அமைப்பு என்ன பண்ணுச்சு, 80களில் தனியிலம் கேட்டு விடுதலை புலிகள் போராடும் பொழுது விடுதலை புலிகளுக்கு எதிராக கூட்டம் நடத்திய அமைப்பு அந்த விஜில்ங்கிற அமைப்பு. அந்த விஜில்ங்கிற அமைப்பு மேடையில் ஏறி பாரதியார பெருமையா நீ பேசிட்டு போ, நீ வாங்கி திங்கிற பொறுக்கி திங்கிற, நீ பேசு, பாரதியார் பெருமையா பேசு, மோகன் பகவத்தை பேசு, RSS ஆரம்பிச்சவனை பேசு, இந்து மகாசபை ஆரம்பிச்சவனை பேசு, அது உன் பொழப்பு, அதுக்கு நாங்கள் வரல. அந்த மேடையில் ஏறி நின்று
தந்தை பெரியாரை பற்றி மிக கொச்சையாக பேசிவிட்டு பார்ப்பனிய கடப்பாறையை தூக்கி நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு. பார்ப்பனிய கடப்பாறையை தூக்கி தமிழ் தேசிய கடப்பாறை, சரி நீ இரண்டு ஐடியாலஜியா வர்ற, தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறன்னு வரும்பொழுது திராவிடத்தை தமிழ் தேசிய கடப்பாறை தூக்கி இடிப்பேன் நீ சொன்னா கூட உன்னை மாதிரி ஒரு போலி தமிழ் தேசியவாதிக்கு, ஒரு சாதியவாத தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தர் நாங்கள் கடந்து போயிடுவோம். பார்ப்பனிய கடப்பாறை தூக்கி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தற்காத்து நிற்கின்ற, சாதி கலவரத்திலிருந்து மத கலவரத்திலிருந்து எங்களை தற்காத்து நிற்கின்ற, என் மக்களுக்கு ஒரு கூலி தொழிலாளியாக, விவசாயியாக இருந்த, மூட்டை தூக்குபவராக இருந்த, சவர தொழிலாளியாக இருந்த, துப்புரவு தொழிலாளியாக இருந்த இந்த தமிழனின் மகனை ஒரு IAS ஆக, IPS ஆக, டாக்டராக, என்ஜினியராக மாற்றுவதற்காக தன் 93 வரை மூத்திரச்சட்டை பிடித்துக் கொண்டு ஐயோ அம்மா என்று வயிறு வழியிலே கத்திக்கொண்டு இந்த மண்ணுக்காக போராடிய பெரியாரை நீ பாப்பானோட கடப்பாறை தூக்கிட்டு இடிப்பேன்னா அப்ப நீ யார்? அப்ப உன் வேலை திட்டம் என்ன? இதை என் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? கண்கூடாக கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு பாப்பனை கடப்பாரி தூக்கிட்டு என்ன இடிப்ப? பாப்பனை கடப்பாறை எவன்? எந்த பாப்பா வீட்டில் கடப்பாரி இருக்குது? எந்த பாப்பா வீட்டில் மம்முட்டி இருக்குமா, கடப்பாரி இருக்குமா? இல்லை அவன் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போனால் அவங்ககிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், டெஸ்டர் இருக்கும். ஒரு பிளம்பர் வேலைக்கு போனா ரிஞ்ச் இருக்கும், மெக்கானிக் வேலைக்கு போனா ஸ்பேனர் இருக்கும். பாப்பா வீட்டில் என்னடா இருக்கும்? எந்த பாப்பா வீட்டில் இருக்கு? எவன் உழைச்சிருக்கா? முதல்ல எவனாவது உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ணப்போ இது வரைக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கு ஒரு 50 தடவை வந்திருக்கலாம் மினிமம். ஒரு 5 தடவை கூட வந்திருக்கலாம். ஒத்த பாப்பானை யாராவது பார்த்துருக்கீங்களா? பூணூல் போட்டு ஃபேனை சுற்றுற பாப்பானை, பூணூல் போட்டு மம்முட்டி எடுத்து களவரிக்கிற பாப்பானை ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒருத்தர் அந்த பாப்பானை, அவனுடைய அந்த பாப்பானுடைய கடப்பாறை அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கடப்பாறை தான். அப்புறம் அதையும் நீ இப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? பாப்பான் கடப்பாறையை தூக்கிட்டு இடிக்கிறேன்னு சொல்லிட்டு மானங்கட்டு போய், ஈனங்கட்டு போய், இந்த பொழப்பு தான் இது. நம்ம பேசிருக்கிறத விடுங்க. இவன் மேடையில் ஏறிட்டு பாரதியார் அனைத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். நம்மளாவது வாயில சிரிக்கிறோம், கீழே பாப்பான் போல வேற என்ன சிரிக்கிறானுங்க. அங்க நடக்கிறது RSS கூட்டம். அங்க வந்திருக்கிற RSS மெம்பர் பூரா எப்படி கோரா மூளையில கோரா என்ன நம்புறாங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் பிறந்திருக்கின்றது, அந்த பிறப்பின் அடிப்படையில் நம்ம தானே தலையில பிறந்தோன்னு மண்டக்கோளாறு பிடிச்சு உட்காந்துருக்கோம் தான் முன்னாடி இருக்கா. அவன்கிட்ட போய் பார்ப்பான், சமமாக பார்ப்பான், அதனால் பார்ப்பான். எல்லாம் சிரிக்கிறா கெக்க புக்குன்னு. ஒரு ஐடியாலஜி பத்தி பெருமையா பேசினா புலங்காயம் மருந்து நம்ம கைதட்டுவோம்ல அப்படின்ட்டு அவன் பூரா சிரிக்கிற. யாரா அவன் கோமாளின்ட்டு என்ன நினைச்சிருப்பானா? கைபர் கணவாய் வழியா நம் இனம் வந்தேரியாக வந்த காலத்திலிருந்து பல்வேறு இன துரோகிகளை நமக்காக வந்திருக்கிறான். இவனை மாதிரி கடப்பாறை பிடிச்சி உருவிட்ட இன துரோகி இது வரைக்கும் பார்ப்பனைய வரலாறே பார்த்ததுன்னு ஒரு அவன் வருங்கால புத்தகத்தில் எழுதி வைப்பான். இவன் போட்டோவை போட்டு ஒரு குடிமி போட்டு கோமணத்தை கட்டி கையில பாப்பான் கடப்பாறை பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை போட்டு, இப்படி ஒரு ஈனப்பிறவி. இதை தடுக்க வேண்டிய தேவை. ஒரு நல்லது பண்ணிட்டான். என்னன்னா, இந்த நாய் எச்சு பொறிக்கு நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் காமெடி பண்ணிருக்காங்க. முகநூல்களில் உட்காந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ் போட்டு காமெடி ஆயிட்டான். ஆனா இந்த பார்ப்பனியம் என்றால் என்ன? இந்த பார்ப்பனியத்திலிருந்து இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் தங்கள் வாழ்க்கையை அண்ணன் போல, மணி அண்ணன் போல பல நூறு போராளிகள், பல நூறு தோழர்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து பதவிக்கு ஆசைப்படாமல், பகட்டுக்கு ஆசைப்படாமல், சொந்த செலவை, சொந்த சொத்தை இந்த மண்ணுக்கு இரையாக்கி, இந்த மக்களுக்கு இரையாக்கி நம் சுயமரியாதை காப்பாற்றி நின்றார்கள் என்ற வரலாற்றை இப்ப இருக்கிற ஜென்சி இளைஞருக்கு நாம் சொல்வதற்கான பிளாட்ஃபார்ம் இந்த நாய் அமைச்சு கொடுத்துருச்சு. அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். இல்லை தொடர்ச்சியாக இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பேசுற கருத்துக்கள் இவன் சீமானை அடிப்பதை தாண்டி இப்படியெல்லாம் இந்த சமூகம் இருந்ததா? ஜென்சி இளைஞருக்கு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 18 வயசு 16 வயசு இருக்கிறவங்களுக்கு தெரியாது சமூகம் என்ன இருந்துச்சு. இல்ல சினிமா மோகத்துல சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பராசக்தி படம் வந்தது ஒரு ஜென்சி இளைஞர்கிட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இப்பதான் அவனுக்கு தெரியும். இதுல இத்தனை பேர் செத்துருப்பாங்க, இத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதுலயும் வெக்கம் இல்லாம என்ன பண்றான் பாருங்க சீமானு. அதே போய் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த செலியன் கை தூக்கி அப்படி நிற்கும் போது என்னைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறான்.
காரும் நான் தான், கக்கூசும் நான் தான், சோறும் நான் தான், மலமும் நான் தான். என்ன வெரைட்டினே தெரியலீங்க. மனித இனத்தில் ஏலியன் வந்தா இந்த நாய் தான் ஏலியன் வேஷம் போட்டு மனித வேஷம் போட்டு வந்த ஏலியன் நினைக்கிறேன். என்ன வெரைட்டின்னு இல்லை. கூடங்குளத்தில் மக்கள் போறாங்க, என் தம்பி தங்கைகள் போராடுறாங்க. அவர் உதயகுமார் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை. உதயகுமார் தோழர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆனந்த ஜூனியர் விடலில் ஒரு கட்டுரை போயிட்டு இருக்கு. அந்த கட்டுரையை அவர் படிச்சுட்டு இருக்காரு. உதயகுமார் தோழருக்கு வந்து படிச்சுட்டு இருக்காரு. என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த கட்டுரை படிக்கிற தோழர் எடுத்து இது நம்ம தம்பி தான் எழுதுறோம் அப்படின்னு அவர் அப்படியே எழுதுறாரு. உதயகுமார் தோழர் கடைசியில் பார்த்தா அந்த கட்டுரை அவர் தான் எழுதிட்டு இருக்காரு. அங்கே போய் அவர்கிட்டே கொடுக்குறாரு. நம்ம தம்பி தான் பண்ணுறான், தம்பி தான் எழுதுறான். ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ஒன்றுக்கு தற்குறிங்க. இது விஜய் தற்குறி இவனு இருக்கான்ல, இதை விட மூத்த தற்குறி இவன் தான். இவனுக்கு தலைமை தற்குறியே சீமான் தான். ஒரு அளவும் தெரியாது. இந்த 10 ரூபாய்க்கு புத்தகம் விற்க முடியலைங்க. 10 ரூபாய்க்கு புக்கை விற்க படிச்சுக்குவான். படிச்சுட்டு அந்த 2 எழுத்து 3 எழுத்து படிச்சுட்டு போகிறதுக்குள்ளே வந்து எழுதுனவன் யாருன்னு மறந்துடுவான். மறந்துட்டு வேற ஒரு பேரை சொல்லுவான். நமக்கு தெரியாது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், அண்ணா ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி எல்லாத்துக்கும் உண்மை சொல்கிறாரு. பெரிய அறிவாளி. இப்படி தான் எனக்கு நாளை ஏமாந்தேன். இப்படிதான் ஏமாந்து 22 வயசுல இவங்க கூட போய் சுத்தினா இவனை மாதிரி ஒரு தற்குறி, ஒரு இன துரோகி, ஒரு தனி மனித ஒழுக்கமற்ற ஒரு ஈனப்பிறவி உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இனப்பையன் இவன் வந்து போய் நான் பிரபாகரன் தலைவரை பார்த்தேன், துப்பாக்கி எடுத்தேன், தலைவர் எனக்கு சுட்டு நல்ல பயிற்சி கொடுத்தாரு. சரி பயிற்சி எதுக்கு கொடுப்பாங்க, சரி வச்சுக்க அண்ணனுக்கு பயிற்சி கொடுக்க. அண்ணன் போனார், தலைவரை பார்த்தார், அங்கே இருந்தார், கொடுக்கல. வைகோ போனார், பயிற்சி பார்த்தாரு, கொடுக்கல. மணியண்ணன் போனார், பார்த்தாங்க, கொடுக்கல. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, விட்டாங்க. ஏன் சீமானை செலக்ட் பண்ணியிருக்காரு, பயிற்சி கொடுத்தாரு. நீ மிகப்பெரிய போர் வீரன், போர் நடக்கும்போது பயிற்சி நீ வந்து அந்த சண்டையில் இப்படி தானே கொடுத்தாரு. நீ எங்கே போன போர் நடக்கும்போது? விஜயலட்சுமி மக்கா சொல்லுது, அங்க போர் நடந்து அங்க மக்கள் செத்துக்கொண்டு அங்க இருக்கும்போது நீ போருக்கு பயிற்சி மதுரை லாட்ஜில் எடுத்துட்டு இருந்திருக்க. அப்பேற்பட்ட காளிப்பயணி நம்ம சொல்ல, அந்த அக்கா சொல்லிட்டு போச்சு. இவன் காளிப்பயன், இவன் போர் அது பிரபாகரன் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அங்க போர் நடக்கும்போது இவன் எங்க கூட தான் போர் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிடுச்சு. அதையும் வெக்கமில்லாம பேசுறான். வெளியே வந்துட்டு விரும்பித்தானே வந்தாங்க. இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் நான் தெரியாமல் பாலியல் குற்றம் செய்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்ட ஒரு காளிப்பையன் இருக்கான்னா அது இவன் தான் உலகத்திலேயே. அதுல சீமான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில 2 ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான். ஒன்னு 15 வருஷமா டெபாசிட்டே வாங்காத ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தான். இன்னொன்னு பாலியல் வழக்கில் மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கடிக்க எழுதி கொடுத்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு தான். அதை தாண்டி தமிழ்நாட்டில் நான் தான் பெரிய கட்சி, எல்லாரும் என்னை பற்றி தான் பேசுறான். நீங்க பாருங்க, எல்லா கட்சியும் என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்க, ஒரு 700 800 1000 பேர் இருக்கு மேலே வரைக்கும். இந்த இடத்துல இந்த நடுவில் வர விட்டு ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். அவர் கத்துவார், பிக் பாக்கெட் கத்துனா என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும்? பிக் பாக்கெட் கத்துவோமா இல்லையா? அது மாதிரி ஒரு அரசியல் பிக் பாக்கெட்டு. நீ அரசியல் பிக் பாக்கெட்டா இருக்கிறதுனால, உன்னுடைய சமூகத்துக்கு எதிராக இருக்கிறதுனால, சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் இவன் ஒரு பிக் பாக்கெட்டு, இவன் ஒரு காளிப்பையன், சீமான் ஒரு சல்லிப்பையன், சீமான் ஒரு பிக் பாக்கெட்டு, இவனை பார்த்து கவனமா இருங்க, சமூகத்தில் அரசியலை நம்பி போதாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான், இது வேற பெருமை உனக்கு. எல்லாரும் என்னைய பேசுறாங்க. காரி 1000 பேர் மூஞ்சிட்டு துப்பணும்னு வச்சுக்கோங்க, தமிழ் என்னை குடிக்க வச்சு பார்த்தே அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட இனப்பையன் இவன் வந்து எத்தனையோ பேர் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். 25ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். அதே ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இந்துத்துவ அமைப்புகள். அதே ஆண்டு, சேம் ஆண்டில் அப்ப ஆரம்பிக்கப்பட்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி இயக்கமும். இவன் என்ன பண்றானா, இந்தியா முழுக்க அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும், இந்தியாவை தாண்டி அமைக்க வேண்டும் என்ற கொள்கையோடு ஒரு சித்தாந்தத்தை எடுத்து ஒரு கலவரத்தை உருவாக்கி அதை இந்திய மக்களிடத்தில் புகுத்தி தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடம் வரை அவன் வெற்றி பெற்று விட்டான். அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த கலவர அரசியல் அவன் வெற்றி பெற்றான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அவனால காலூர முடியாமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்னும் பெரும் சுவர், தந்தை பெரியார் என்னும் பெரும் கோட்டை.
ஏன் இந்த கோட்டையை தற்காத்து நிற்கிறோம்? இந்த கோட்டை ஐயா நிக்கிறது எப்படி இருப்பார்? எனக்கு அவருக்கு என்ன? எங்க அப்பாரா அப்பிச்சியா என்ன? ஆசிபாக்கு நடந்தது தமிழ்நாட்டிலே நடக்காததற்கு காரணம் எங்க ஐயா பெரியார். ஆசிபா என்ற பெண்ணை இந்த சங்கி காளிப்பயலுக சீமானுக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியாரு, பாலியல் குற்றத்தை கற்றுக் கொடுத்த வாத்தியார் பாப்பார பயலுக கோவில் கருவறைக்குள்ளே வைத்து அந்த சின்னஞ்சிறு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து 4 நாள் 5 நாள் உள்ள வச்சிருக்கான். அவனை கொண்டு போய் சிறையிலே அடைத்து அவன் ஜாமீன்ல வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றான். இதுதான் வடநாட்டின் கலாச்சாரம். இதுதான் வடநாட்டின் கலாச்சாரம். அந்த தமிழ்நாட்டில் இது நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எங்கள் ஐயா தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிட சித்தாந்த அரசியல், முற்போக்கு அரசியல், சமூக நீதி அரசியல். இந்த மண்ணிலே இளமாறன் இன்று இங்கே பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஐயாவை படித்த பிறகுதான் அறிவு வருது. அறிவு வந்த பிறகுதான் தேடல் வருது. தேடல் வந்த பிறகுதான் எனக்குள் இருக்கக்கூடிய சாதி வெளியே போகுது. எல்லா மனிதனும் பிறக்கும் பொழுது தன் குடும்ப அமைப்பில் ஒரு சாதியா வளருவான். அது அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் உனக்கு விசனரி வேணும்னா, உனக்கு பிராட் மைண்டு, பரந்த விரிவான அறிவு உனக்கு வேணும்னா, பரந்த நோக்கம் உனக்கு வேணும்னா தந்தை பெரியாரை படி, திராவிட நூலை படி. இந்த சமூகத்துக்காக நீ உழைக்க வேண்டும், இந்த சமூகத்துக்காக நீ போராட வேண்டும். இந்த சமூகத்திலே உன் பிள்ளையும் உன் பேரன் பேத்திகளும் ஒரு ஐரோப்பிய கண்டம் போல, அமெரிக்கா போல, ஜெர்மனி போல, பிரான்ஸ் போல, இத்தாலி போல ஒரு சுதந்திரமான, ஒரு தற்சார்பு, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வாழ்வில் அவர்கள் செழித்து வாழ வேண்டும் என்று நினைத்தினா, சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தினா, திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணில் நிலைத்திருப்பதற்காக உன்னுடைய பங்கு என்னவோ அந்த பங்கை ஆற்ற வேண்டும். அப்பதான் இந்த மண்ணில் நிலைச்சு நிற்கும். இதை தகப்பதற்கான வேலை தான் இந்த ஆர்எஸ்எஸ் இப்போ கொஞ்சம் நெருங்கிட்டான். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி ஒரு டிடிவி தினகரனை ஃபெரா கேஸ் இருக்கு, ஃபெரா கேஸ் இன்னும் 2 வாய்தா போச்சுன்னா 3வது ஒரு தண்டனை, அதை வச்சு மிரட்டி, ஓ பன்னீர்செல்வத்தை மிரட்டி, யாரை எப்படி எல்லாம் மிரட்டி உள்ள கொண்டு வரணுமோ அந்த வேலை திட்டத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கான். இந்த மண்ணில் எழுதி வச்சுக்கோங்க, இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை வராமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவின் கூட்டாட்சி இங்கே வந்துச்சுன்னா அது கூட்டாட்சியாக இருக்காது. இந்தியா முழுக்க எப்படி கூட்டணி கட்சியை நசுக்கி புறந்தள்ளி விட்டு அழித்து விட்டு பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சதோ அது மாதிரி பாரதிய ஜனதாவின் ஆட்சி இந்த மண்ணிலே வரும். இந்த மண்ணில் வரும். அவன் சொல்கின்ற குலக்கல்வி திட்டத்திலிருந்து அத்தனையும் கொண்டு வருவான். அந்த குலக்கல்வி திட்டத்தில் பேசியிருக்கான். இப்ப குலக்கல்வி திட்டத்தில் ஒரு மின்னம்பலம் ஒரு இதில் போட்டு சீமான் பேசும் பொழுது ஒரு தோழர், ஒரு தம்பி கேட்குறாரு, இப்படி எல்லாரையும் விவசாயத்துக்கு போக சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள்லாம் படித்து ஐஏஎஸ் ஆக வேண்டாம், ஐபிஎஸ் ஆக வேண்டாம். அவ்வளோ கோவப்படுறா சீமா. பாப்பானோட ரொம்ப முன்னத்து நாள் நைட்டு தான் பேமெண்ட் வந்திருக்கும் போல, அடித்து ஏற்றின பாட்டில் ஹேங் ஓவரில் அவ்வளோ கோவப்படுறான். எல்லாரும் இப்படி போயிட்டா விவசாயம் பண்ணுறது விட்டுட்டு போயிட்டு உனக்கு வேண்டாட்டி நீ போடா. எல்லாரும் விவசாயம், சரி நீயும் பொண்டாட்டி எங்கே விவசாயம் பண்ணுறீங்க டெய்லியும்? நீ காலையில் எழுந்திரிச்சு கீரை நடுறியா, நெல் நடுறியா, நாற்று நடுறியா, என்ன பண்ற நீ? உங்க அப்பா விவசாயி, உங்க அப்பா கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு என்னை போல இந்த சேத்துல உழந்த என் மகன் இருக்கக்கூடாதுன்னு தானே நீ படிச்ச. நீ படிச்சு விவசாயத்தை பிடுங்கணும்னா அங்கேயே சிவகிரியிலே பிடுங்க வேண்டியதானே? எதுக்கு இங்க டைரக்டரா வந்த? வர வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் பேசுறா, இருக்கிறதுலே கோரா பேசுறது கேட்டுக்கீங்க, ரொம்ப பேசுனது. இங்க துணி துவைக்கிறதுக்கு வண்ணானு வேணும், பானை செய்யறதுக்கு குயவனும் வேணும், துணி துவைக்கிறதுக்கு வண்ணாறு மட்டும்தான் வேணுமா? ஏன் துணி துவைக்கிற வண்ணாரோட புள்ள படிச்சு ஒரு டெப்டி தாசில்தார் ஆகக்கூடாதா? துணி துவைக்கிற வண்ணாரோட புள்ள படிச்சு ஒரு சர்வீஸ் கமிஷன் எழுதி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகக்கூடாதா? அப்ப என்னன்னா இது குலத்திட்டம் அல்ல, இது குல தெய்வ திட்டம். அவன் தான் சொல்றான். மலமண்ணும் தொழில் செய்பவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள், அவன் தான் சொல்றான். பாப்பா என்ன சொல்றானோ அதை கொண்டு வந்து இந்த மண்ணில் திரிக்கின்ற வேலை. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, கொஞ்ச நாளைக்கு மன்னார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாம் தமிழ் கட்சியோட தலைவராக இருக்கட்டும், நீயும் பொண்டாட்டியும் போய் 4 இது துணி துவைங்க, 4 இஸ்திரி பாக்ஸ் வாங்கி தர, அயன் பண்ணுங்க. விவசாயம் பண்றியா, வா சொந்த காசு போட்டு நான் உனக்கு 10 ஏக்கரை வாங்கி தரேன். நீ தனி இளம் கட்டுறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச, இங்க வாங்கி தரவா, ஈழத்திலே உனக்கு வாங்கி தரேன் 10 ஏக்கரா. போய் குடும்பத்தோட அங்க விவசாயம் பண்ணு.
போடுறது 25,000 ரூபாய் சட்டை, ஃபாரின் சட்டை, 25,000 ரூபாய் பேண்ட், ஷூ 20,000 ரூபாய் ஃபாரின் ஷூ, பேசுறது தற்சார்பு பொருளாதாரம். எவனா ஏமாத்திட்டு இருக்க? இளைஞர்களை ஏமாத்தி, வெளிநாட்டு சமூகத்தை, புலம்பெயர் சமூகத்தை ஏமாத்தி இந்த மண்ணிலே ஒரு புதிய அரசியலை கட்டமைப்போம் அப்படின்னு ஒரு பொய் புரட்டு அரசியலை இந்த மண்ணிலே செய்து கொண்டு இந்த மக்களை மீண்டும் ஒரு அடிமை மக்களாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியற்று, பொருளாதாரமற்று, அரசியல் அதிகாரமற்று இருந்த மக்களாக இந்த மண்ணில் மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை இந்த சமூகத்தில் செய்வதற்காக ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்கின்றது. அதை நாம் முறியடிக்க கைகோர்க்க வேண்டும். இதுபோல் பல நூறு கூட்டங்களை, பல நூறு அரங்க கூட்டங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்துவோம். இந்த தேர்தலிலே சங்கி கூட்டம் ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் அவ்வளவுதான். அவன் என்னென்ன வழியிலே இந்த மண்ணிலே சமத்துவத்தை உடைக்க வேண்டுமோ, சகோதரத்துவத்தை நீக்க வேண்டுமோ, தகர்க்க வேண்டுமோ, எல்லா வழியிலும் முயற்சி செய்வான். எதிர்கால சந்ததிகள் நிர்கதியற்று நிற்கும். நாம் நம் உயிரை கொடுத்தேனும் இந்த பெரும் சுவற்றை, இந்த பெரும் கோட்டையை காப்பாற்றுவோம். திராவிடம் என்ற சித்தாந்தம் இந்த பூமி இருக்கும் வரை, இந்த மண் இருக்கும் வரை, தமிழ் இனம் மொழி இருக்கும் வரை திராவிட சித்தாந்தம் தமிழனுக்கு அரணாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.